மக்களே நாங்கள் குஜராத்துக்கு வந்து வேலைக்கு வந்து இன்னோட 30 நாள் ஆச்சு பார்த்துருங்க. என்னடா இவன் நேற்று முந்தினத்தை தான் வீடியோ போட்டாமல் இருந்து அதுக்குள்ளே இன்னோட 30 நாள் ஆச்சுன்னு சொல்கிறதான் பார்க்காங்க. ஏன்னா கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, வீடியோ எடுக்கிறதுக்கும் நேரம் இல்லை. காலையில் எழுந்துச்சு 5 மணிக்கு எந்திரிக்கணும் பார்த்துருங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு எப்பவும் பார்த்தீங்கன்னா அவள் தான் பார்த்துருங்க. ஏன்னா ஊர்லேருந்தே கொண்டு வந்தாச்சு. நமக்கு வேறு சளி வேறு பிடிச்சிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அதனால் திப்பிலியை நல்லா பொடியை அரைச்சி வந்து கொஞ்சம் தேனை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான். சரி அப்படியே அந்த 2 நாளாக குழச்சி எடுத்து தின்னதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தொண்டில் உள்ள இருமல் அந்த சளி எல்லாமே எனக்கு கொஞ்சம் இதாச்சு பார்த்துருங்க. அதனால் அதே ஒரு நக்கிட்டு அப்படியே அங்கே அவளையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வேலைக்கு அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் வேலைக்கு போய் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும். அதனால் வெறும் நடந்தங்க மாதிரி கிளம்பியாச்சு. பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பஸ்ஸும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த ஆட்கள் ஏறுவாங்க. அப்படியே மீட்டிங் அட்டன் பண்ணுற இடத்துக்கும் போயாச்சு. அட்டன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஏன்னா ரொம்ப நேரம் போட்டு கழுத்தா இருத்தார், பேசுறதும் புரியலை. அப்படியே மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மெயின் கேட் உண்டு, அது பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் உண்டு, இருந்தாலும் அதுக்கிட்ட போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் லீடு வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு பஸ் விட்றோம் அப்படின்னு. நான் லாஸ்ட்டு பார்த்தா ஒரு சின்ன காரை மட்டும் விட்டு ஒரு 4 பேர் மட்டும் போனால் மீதி எல்லோரும் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி அப்படி ரூமுக்கு வந்தாச்சு. அப்படியே ரூமுக்கு வரும்போது எங்களோட டைமு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மணி கரெக்டாக 5 மணி நல்லா வெயில் சரியான போட்டுச்சு. சரி அப்படியே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் ப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே குளிச்சுட்டு தூங்க தான் போனோம்.